கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சார், ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான் என்ன, அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து ஒன்று கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமாக தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது, அது இதுல எல்லாமே அவங்கவுங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடர்கள் சொல்றது காங்கிரஸோட விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம், அதை பத்தி இல்ல. ஆள் இல்லாத வீடு அது. முதலமைச்சர் 2000 ரூபாய் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு 2000 அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது தேர்தலுக்காக முன்னெடுத்து கொடுத்திருக்காங்க ஒரு விமர்சனம் தொடர்ந்து. சார், எது கொடுத்தாலும் மக்களுக்கு கொடுக்கிற பணம் தான் அவங்களுக்கு போய் சேருது. தேர்தல் தேதியே அறிவிக்கல. என்ன, ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. சாதனைகளை செய்துதான் ஓட்டு வாங்க முடியும். எங்களுடைய சாதனைகள் மக்கள் மனதில் இருக்கின்றன. எனவே அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளே சில தொகுதிகளில் உருவாகி இருக்கு. அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கனவு காண்கிறாங்க. அந்த கனவு கனவாவே போயிடும் அப்படின்னு. மோடி வேண்டும் என்றால் பகல் கனவு காணலாம். எங்களுடைய கனவு என்பது உண்மையான கனவு. எங்களுடைய நினைவு உண்மையான நினைவு. 200 நிச்சயம். அதில் நிச்சயமாக வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. அது தமிழ்நாட்டு சரித்திரத்தின் வரலாறு. நாங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம். ஆனா திமுக கூட்டணி பிரச்சாரத்தை கூட தொடங்கல, கூட்டணியை கூட இறுதி செய்யலன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நாங்க வீடு வீடா போயிட்டோங்க, டோர் கேன்வாசிங் போயிட்டோம். இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலேயே வீடு வீடாக சென்று மகளிர் பரப்புரையை நடத்தி இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நாங்கள் தொட்டு விட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு முறைக்கு 2 முறை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதிமுக இருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு திமுக ஏற்கனவே சரியா வேலை செய்யாதனால அங்கிருந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்றைக்குமே வந்தாரை வரவேற்கின்றவர்கள். அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இங்கே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் அவர்களுடைய தகுதிக்கேற்பத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பார், எந்த பதவியும் கொடுப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அதே நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா வைக்கிறாரு. மதுபானத்துல மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழல் போடுறதுல அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது மதுபான ஊழல்னு சொல்லி டெல்லியில போட்டு அங்க ஆம் ஆத்மி கட்சியையே அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தேர்தலிலேயே ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையிலே இருக்குது என்பதற்காக பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதில் மிக மிக வல்லமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் தான் ஆவார்கள். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை மக்கள் நம்ப மாட்டார்கள். எல்லா கேஸும் அடிபட்டு இருக்கு. அவங்க எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்கல, யாரையும் குற்றவாளி என்று கொண்டு போய் நிறுத்த முடியவில்லை.
எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் கோடினா எங்கே கொண்டு வைக்கிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து பல நாடுகளில் சொத்துக்கள் வாங்கியிருக்கலாம், அவருக்கு அம்பானி அதானி இருக்கலாம், அவங்களுடைய துணையோடு எது வேணாலும் செய்யலாம். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியில் நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணல. எந்த நீதிமன்றத்தையும் எந்த வழக்கையும் நாங்கள் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறவர்கள். அவங்க கூட்டணி வந்து உறுதி செய்ய முடியும். சட்ட ஒழுங்கு வந்து தான் பாருங்க, குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் அங்கெல்லாம் போய் சட்ட ஒழுங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து பேசினால் நன்றாக இருக்கும். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நேற்று நீதிமன்றம் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாலைக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள வந்து 5 பேரை வந்து அந்த பூஜை செய்யறதுக்கு அனுமதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. அது மாதிரி உங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை நீதிபதி வைக்கிறாரு. அந்த மாதிரி என் மீது நீதிபதி எந்த விமர்சனத்தையும் வைக்கல. அதனால நீங்க பாட்டு நீதிபதி மீது அனாவசியமான குற்றச்சாட்டை சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். என் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படவில்லை. எனவே இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டியது இந்திய குடிமகனுடைய கடமை. ஏன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்பது நீதிதான், நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றம் சொல்லுவதில் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்கின்ற விளக்கத்துக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் வந்து அப்பீல் செய்ய முடிஞ்ச வழக்குகளில் மேல்முறையீடு வரைக்கும் செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்றது இறுதி முடிவு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலைன்னா ஹைகோர்ட் சொல்றது இறுதி முடிவு. இதுதான் இன்றைய நிலைமை. தமிழகத்தை வந்து கூட்டணி அதிக இடம் இல்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் சொல்றாரு அது ஏன் சாத்தியம் இல்லைன்னு விளக்கம் வந்து தமிழக முதல்வர் கூறணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்துருவோம். 120 இடங்களில் வெற்றி பெற்றால் 118க்கு மேல வெற்றி பெற்றாலே தனி மெஜாரிட்டி. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் 120 இடங்களில் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் நாங்கள் கூட்டணியை அரவணைத்து செல்பவர்கள், அவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து அரவணைத்து செல்வோம். எனவே தனிப்பட்ட முறையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறும். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோட வெற்றி வந்து எளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சவால் இருந்தா இங்கே எங்களுக்கு எந்த சவாலும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அதுக்காக வேண்டிய அகம்பாவம் பிடிச்சு சொல்லக்கூடாது. எது வந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம்.